ஹலோ காய்ஸ், நம்ம ராகவா லாரன்ஸோட பென்ஸ் படத்துக்கான ஒரு அபிஷியலான வேற லெவல் அப்டேட்டோட இப்போ வந்திருக்கேன். இந்த பென்ஸ் படம் ரொம்ப நாளா சைலண்டாவே இருந்தாங்க. இப்போ யாருமே எதிர்பார்க்காத ஒரு சூப்பரான அப்டேட்டை மூவி டீம் தாறுமாறா இறக்கிட்டாங்க. சோ அந்த அப்டேட் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் சினிமால இருந்து வர அப்டேட்ஸை அதிரடியா நம்ம சேனல்ல இறக்கிட்டு இருக்கோம். சோ சேனலை செக் பண்ணி பார்த்துட்டு பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எல்சியூல நெக்ஸ்ட் வரப்போற படம் தான் இந்த பென்ஸ். இப்போ ரீசெண்டா நிறைய பேர் எல்சியூவை இழுத்து மூடிட்டாங்க, அவ்வளவுதான் படமே இனிமே வராது அப்படி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க. நெக்ஸ்ட் பென்ஸ் காத்துட்டு இருக்கு. நம்ம லோகேஷ் கனகராஜை பொறுத்த வரையும் ரீசெண்டா காட்டாளன் அப்படிங்கிற படத்துல சின்ன கேமியோ ரோல்ல வந்திருப்பாரு. அந்த கேமியோ ரோலை பார்த்த நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, இனிமே லோகேஷ் கனகராஜ் ஏற்கவே மாட்டாரு, ஃபுல்லாவே படங்கள்ல தான் இனிமே நடிக்க போறாரு, எல்சியூவை இழுத்து பூடிட்டாங்க, அவ்வளவுதான் எல்சியூ முடிஞ்சு அப்படின்னு நினைக்கிற நேரத்துல பென்ஸ் படத்துக்கான ஒரு கொலை மாசான அப்டேட்டை இப்ப வேற லெவல்ல இறக்கிருக்காங்க. ஏற்கனவே இந்த படத்துல ராகவா லாரன்ஸ், நிவின் பாலிலாம் முக்கியமான ரோல்ல வந்திருக்காங்க. வாத்தி படத்தோட ஹீரோயினியான சமுக்தா ஹெக்டே அவங்களும் ஒரு முக்கியமான ரோல்ல வர போறாங்க. புதுசா யார் இந்த எல்சியூக்குள்ள வந்திருக்கா அப்படின்னு பார்த்தா ரவி மோகன் தாங்க. நம்ம ரவி மோகன் இந்த பென்ஸ் படத்துல ஒரு முக்கியமான ரோல்ல வர போறதா மூவி டீமே அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சில ஒர்க்கிங் ஸ்டில்ஸும் இப்ப தாறுமாறா விட்டுருக்காங்க. நம்ம ரவி மோகனுக்கு படத்துல எந்த மாதிரி ரோல் இருக்க போகுதுன்னு தெரியல, நல்லவரா கெட்டவராலும் தெரியல. ஆனா ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ரவி மோகன் இந்த பென்ஸ்ல வர போறாரு. படத்துக்கான ஷூட்டிங்லாம் இப்ப விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு. படத்துக்கான என்டையர் ஷூட்டிங் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு பயங்கரமான பெரிய அப்டேட்டை மூவி டீம் இறக்குவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். கைதி 2 என்ன ப்ரோ ஆச்சு அப்படின்னு கேட்டா அதுக்கான ஒரு சூப்பரான அப்டேட் இப்ப கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம லோகேஷ் கனகராஜ் டிசி அப்படிங்கிற படத்துல நடிச்சு முடிச்சிருக்காரு. நெக்ஸ்டா அல்லு அர்ஜுனோட ப்ராஜெக்ட்டா எடுத்து பண்ண போறாரு. அந்த படத்தை முடிச்சோனே கண்டிப்பா கைதி 2 தான் ஆரம்பிக்க போறாரு. லியோ தாஸ், அதாவது நம்ம சிஎம் விஜய், அவர் இந்த எல்சியூல ஒரு முக்கியமான ரோல்ல தான் வர போறாரு. ஆனா அவர் இப்ப சிஎம் ஆயிட்டாரு, படம் இனிமே நடிக்க மாட்டாரு. மூவி டீம் என்ன பண்ண போறாங்கன்னே தெரியல. லியோ படத்துல கமல்ஹாசன் வாய்ஸ் லாஸ்ட்ல வரும்ல, அது மாதிரி வேணாம் கைதி 2ல தளபதியோட வாய்ஸ் ஆட் பண்ண அதிக வாய்ப்பு இருக்கு. கைதி 2 பயங்கரமா செலவு பண்ணி சூப்பரா தான் எடுக்க போறாங்க. எல்சியூல வந்த முக்காவாசி கேரக்டர் அந்த படத்துல வந்துரும். கைதி 2 அடுத்த வருஷம் ஸ்டார்ட் ஆகும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போதைக்கு பென்ஸ் வெயிட்டிங்ல இருக்கு. படத்துக்கான ஃபுல் ஷூட்டிங் முடிச்சோனே ரிலீஸ் டேட்டை கண்டிப்பா நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்த வருஷம் இறக்க அதிக வாய்ப்பு இருக்கு. எல்சியூல உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் யாரு? எனக்கு லியோவும் ரோலெக்ஸும் தான் ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி உங்களுக்கு யாரை பிடிக்கும்னு ஒரே ஒரு கமெண்ட் பண்ணிட்டு அப்படியே மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.